நாளைக்கு நம்ம இந்த மலைக்கு தான் போகிறோம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை vlog சேனல் அகைன். இன்றைக்கி தைப்பூசம். நம்ம 3வது நாள் மலர்களை வாங்கிக்கிட்டு சாமி பார்க்க உள்ளே போயாச்சு. இன்றைக்கி நல்ல கூட்டம் இருந்தது. நேற்று மாதிரி யாரும் இல்லாமலாம் இல்லை. தைப்பூசம் இல்லையா, காலையிலேயே கூட்டத்துக்கு பயந்து எல்லோரும் சீக்கிரம் வந்துட்டாங்க. நம்ம எப்பயும் போல் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு பூ ஊதுபத்தி எல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டாச்சு. இன்னையோட ஏன் 11வது விரதம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. எத்தனை பேர் இருந்தாலும் இன்றைக்கும் வேலுக்கு என்னோடய பூ தான் ஃபஸ்ட்டு பூவாக இருந்தது. எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறனால எல்லாம் வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சுருந்தாங்க. வெற்றிலை தீபத்தை தரையில் ஏற்றக்கூடாதுங்க. தெரிஞ்சவங்க செய்ய மாட்டாங்க, தெரியாமல் நிறைய பேர் செய்கிறாங்க. வெற்றிலை தீபத்தை தரையில் ஏற்றக்கூடாது. பூசாரியும் நிறையா வாட்டி சொல்லிட்டாரு, ஒரு பிளேட் வாங்கி வச்சு செய்யுங்கன்னு. ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க யாருமே. இன்றைக்கி தைப்பூசம் கூட்டம் காலையில் இவ்வளோ இருந்தது. இத்தனைக்கும் காலையில் 6:30 மணி. அபிஷேகத்துக்கு பால் நீர் எல்லாம் கொடுத்துட்டு முருகனை பார்க்க க்யூவில் வந்துட்டோம். இன்றைக்கி அழகாக இருந்தார் முருகர். அந்த கோயிலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மலை மேலே ஒரு கோயில் காட்டினேன் இல்லையா, அதுக்கு பாதையில் போயிட்டே இருந்தோம். இது மலை பாதைங்கிறதுனால எப்பயும் போல் கல் மண் மேடுன்னு இருந்தது. இதுதான் என்னோடய வருஷம் நான் விரதம் இருக்கிறது. தைப்பூசத்துக்கு நான் 11 நாள் விரதம் இருந்தேன் இந்த வருஷம். மதியம் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு 2 வேளை இந்த காலையிலையும் நைட்டும் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்க ஆரம்பித்தேன். மலைப்பாதையை எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே வண்டி போட்டுட்டு இனிமேல் மலை ஏற ஆரம்பிக்க வேண்டியதான். மலை ஏற ஏற என் புருஷனுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட். அவங்க சின்ன வயசில் ஓடி விளையாண்ட இடம் இதுதானா. இது இங்கே இருந்துச்சு, அது அங்கே இருந்துச்சு, இங்கே 2 குட்டை இருந்துச்சு, அங்கே நிறைய தண்ணி இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டே நாங்களும் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். கீழே அடிவாரத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அங்கேயும் நாளைக்கு பண்டிகை. அந்த வீடியோவும் சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடுறேன் நான். அங்கே தான் பாட்டு சத்தம் ஜோராக இருக்குது. மலை ஏற பாட்டு கேட்டுக்கிட்டே ஆரம்பித்தாச்சு. இனிமேல் ஒரு கதையாக என் வீட்டுக்கார் சொல்லிக்கிட்டே வருவார், கேட்டுக்கிட்டே நடக்க வேண்டியது தான். அவங்க ஸ்கூலை கட்டடிச்ச கதை, இங்கே வந்து ஆடின கதை, ஓடின கதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. விரதத்துக்கு டயர்டாக இருந்தனால இவங்க சொன்ன கதையை கேட்டுக்கிட்டே ஏற ஆரம்பித்தேன் நான். பயங்கர டயர்டு. அந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டுன்னு ஃபுல் டயர்டில் மலை ஏறணும். மகி என்னன்னா அவங்க அப்பாவை மாற்றி மாற்றி போஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு கிடந்தா. அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா அவங்க அப்பா கூட. நான் ஃபுல் டயர்டு. அங்கே பேட்டரியும் இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கு நடக்க முடியலையா? என் பண்ண குறை சொல்ல முடியாது. அம்மா வச்ச என்னையும் கேட்டுக்கிட்டே வந்தா. டயர்டாக இருக்கம்மான்னு கேட்டுகிட்டே வந்தா அவள். மாடு மேய்ப்பாங்க, அதனால தடம் இருக்கும், மாட்டு தடம் இருக்கும். எங்கங்க நம்ம மட்டும் ரொம்ப நாள் நடந்து வந்துட்டுருக்கோம். கூட்டம் வருமா வராதான்னு வேறு நான் கேட்டுக்கிட்டே வந்தேன் வீட்டில். வரும், நீ ஏறு அப்படின்னாங்க. மேலே போய் பார்த்தா எல்லாம் ஆல்ரெடி வந்திருந்தாங்க. பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த கோயிலில் வந்து தைப்பூசத்துக்கும் பங்குனி உத்திரத்துக்கும் மட்டும்தான் ரொம்ப ஸ்பெஷலாக விசேஷமாக செய்வாங்களாம். மேலே வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்ச நாளே அந்த வியூ பாயிண்ட்டில் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் கோயிலில் பூஜை ஸ்டார்ட் ஆச்சுன்னு கூப்பிட்டாங்க. கோயிலுக்கு போயாச்சு. நாங்கள் போனோன்னே அபிஷேகம்லாம் ஆரம்பித்தாங்க. சாமிக்கு படைக்கிறதுக்கு ஒரு பக்கம் பஞ்சாமிர்தமும் சக்கரை பொங்கலும் சுட சுட ரெடி ஆகிட்டு இருந்தது. பஞ்சாமிர்தம்லாம் பிசைய நாங்களாம் ஹெல்ப் பண்ணோம். இந்த ஓம் தான் நம்ம கீழேருந்து பார்த்த லைட்டு மலை மேலே தெரிஞ்சது. மலரும் நினைவுகளோடு ஒரு ஆள் இங்கே சுற்றிட்டு இருக்கிறாரு. நான் விளையாடின இடம், நான் இங்கே தான் குளித்தேன் அப்படின்ட்டு சுற்றிட்டு பார்த்துட்டே இருந்தார். அவர் விளையாண்ட இடம்னா புதர் மாட்டி கிடக்கான். குளிச்ச இடம், கிணறு எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தார். பூஜை நேரம் ஆயிடுச்சு. பூஜை ஆரம்பித்தாங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் இந்த சாமியை பார்க்க நிறைய பேர் வந்துருக்குறாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. இந்த வேல் இங்கே முக்கியமாக வச்ச வேண்டுதல் எல்லாம் நிறைவேறுமா. இதுதாங்க இந்த கோயிலில் இருக்கிற சாமி. வெத்தலை பாக்கு, பூ பழம் தட்டெல்லாம் வச்சு சாமிக்கு அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு போனாங்க. வச்ச வேண்டுதல் எல்லாம் நிறைவேறுச்சுன்னு ஒருத்தர் வந்து வேல் சாத்திட்டு போனார். வேல்கிட்டையும் விளக்கேற்றிட்டு பூஜையை முடித்தாச்சு. பூஜையை முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு மெதுவாக கீழே இறங்க ஆரம்பித்தோம். மேலே ஏறுறதை விட கீழே இறங்குறது தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. சறுக்கி விட்டுச்சு. அப்பப்போ கீழே கள்ளி செடியில் எங்கள் பேர் எழுதி நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம். எங்களுக்கு க்ராஸ் பண்ணி போன பெரியவர் சொன்னார், பார்த்துங்க கள்ளிச்செடி பால் கண்ணில் பட்டுற போது பார்த்து செய்யுங்க அப்படின்னு. வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு அடுத்து கிச்சன் போய் பிரசாதம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நான் முருகனுக்கு தேங்காய் சாதம், லெமன் சாதம், தேனும் தினையும், சக்கரை பொங்கல், பால் சாதம், கற்கண்டு, பாலும் பழமும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணேன்.
அவ்வளோதான் கைஸ், என்னோடய தைப்பூச விரதத்தை இப்படி தான் ப்ளஸ்ஃபுல்லாக முடித்தேன். தேங்க்யூ ஆல், பாய்.